அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நம்ம பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அதிகமாக பார்த்துட்டு வரோம். பொதுவாக உங்களுக்கு நம்மகிட்ட நான் வருதவங்க அத்தனை பேருமே மருந்து கொடுத்தாலுமே அவங்க ஒரு சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு ஏதாவது யாராவது செஞ்சுருப்பாங்களோ, எங்கள் வீட்டுக்கும் எனக்கும் ஏன் இப்படி பிரச்சனையெல்லாம் வருது, நாங்கள் நல்லாத்தான் இருந்தோம், பல பிரச்சனைகளை இப்போ சந்திச்சுட்டு வரோம் அப்படின்னு பல கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி ஒரு எண்ணம் மனசில் வந்துட்டாலே அவங்களுக்கு பல குழப்பங்கள், அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு. முக்கியமாக அப்படி ஒரு சந்தேகம் மனசில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான மருந்து இருக்குது. ஏற்கனவே பித்த வாந்தி, பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நிறையா பார்த்துட்டு வரோம். இந்த பித்தம் சம்மந்தப்பட்டதுனால என்னென்ன நோய்கள்லாம் வரும்லாம் பார்த்துருக்கோம். அதிகமாக தலைவலி, வயிற்று வலி, இந்த குமட்டல், அது இன்னும் மேலே அதிகமாச்சுன்னா இந்த வாய்க்குளறல், அதாவது வாதம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். இன்றைக்கி வாத நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூளையில் சின்ன ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, இல்லைன்னா மூளையில் சின்ன கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வலது பக்கம் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இடது பக்க உறுப்புகள் புறமே செயலிழந்து போவோம். இப்படி ஏதாவது ஒரு பக்கம் பாதிச்சிச்சுன்னா அதுக்கு மாற்று பக்கம் அவங்களுக்கு செயலிழந்து போவோம். இது நம்மளுடைய பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுனால, ஏற்கனவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உனக்கு பித்தம் தலைக்கறி போச்சான்னு கேட்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னு மனசில் தோணுச்சு அப்படின்னா இப்போ ஒரு அற்புதமான மருந்தை சொல்லேன். இதை வைத்தியர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் செய்ய முடியாது செஞ்சுக்கோங்க. செய்ய முடியாதவங்க எங்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மருந்துகளையும் நம்ம முறைப்படி தியானம் பண்ணி அதை நம்ம முறையை சுத்தி பண்ணி நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இது பிரம்ம முனிவர் எழுதுனா அறுவகை சூரணம், அதாவது பிரம்மமுனி சூரணம்னு சொல்லலாம், இல்லை அறுவகை சூரணம்னு சொல்லலாம். அதில் எல்லா சரக்குமே சமாளவுதான். சீரகம், கருஞ்சீரகம், அதிமதுரம், சிறுநாகப்பூ, லவங்கப்பூ, சதகப்பை, இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை ஒன்று சம அளவு, இப்போ 10 கிராம்னா 10 கிராம் அளவுக்கு வச்சுக்கலாம், இல்லைனா 100 கிராம்னா 100 கிராம் அளவுக்கு வச்சுக்கலாம். நாங்கள் மருந்து சேர்க்கும்போது குறைஞ்சது 1 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு குறையாமல் நம்ம சேர்ப்போம். எல்லா மருந்துகளையுமே நம்ம சுற்றி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ சும்மா உதாரணத்துக்கு எல்லாமே 100 கிராம் வச்சுக்கிடுவோம். இப்போ 6 சரக்கும் சேர்ந்து 600 கிராம் ஆச்சு. அதுக்கு 2 பங்கு, அதாவது 1 200 கிராம், அதாவது 1 கிலோவும் 200 கிராமும் பனங்கற்கண்டு சேர்த்து பயன்படுத்தணும். எல்லா சரக்குகளையுமே பொன்னுவர்வலாக வறுத்து வச்சுக்கிட்டு இடித்து சலித்து நம்ம பொடி பண்ணி அதுக்கு பனங்கற்கண்டு சேர்த்து முறையாக வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும். ஆனால் நம்ம எல்லா சரக்குகளையுமே பொதுவாக நமக்கு முப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. முப்புன்னு சொல்லி பல வகையில் எல்லாருமே வேறு முறையில் சொன்னாலுமே எங்கிட்ட சிவகங்கை ஒரு உயர்ந்தமான மூலிகை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த சிவகங்கை உப்பு நிறைய இருக்கிறதுனால நாங்கள் இப்போ 1 கிலோ அளவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு சிவகங்கை உப்பை நாங்கள் சேர்த்துக்கிடுவோம்.
இதை பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா வித பித்தம் சம்மந்தப்பட்ட நோய் பூராம குணமாகும். அதாவது இந்த நீங்கள் மருந்தை எடுக்கும்போது அளவு எப்படின்னா, காலை மாலை 2 வேளையும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் 5 விரலால் அள்ளும் அளவுக்கு எடுக்கணும். இப்போ 5 விரலால் அள்ளும் அளவுக்குன்னு சொல்லி பொதுவாக அவங்க சொல்லியிருந்தாலுமே, யார் சாப்பிடுதாங்களோ அவங்க 5 விரல்ட்டு அள்ளுற அளவுக்கு எடுக்கணும். பெரியவங்க அப்படின்னா அவங்க 5 விரல்ட்டு அள்ளுற அளவுக்கு எடுத்துக்கணும். சின்ன பிள்ளைங்கன்னா அவங்க 5 விரல்ட்டு அள்ளுற அளவுக்கு எடுத்துக்கணும். அந்த அளவு பார்த்துக்கிட்டு காலை மாலை 2 வேளையும் வாக்கில் போட்டு நல்லா சுவைச்சி சாப்பிட்டுட்டு விட்டு வெந்நீர் குடிச்சுக்கிடணும். வெந்நீர் குடித்து அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு குறைஞ்சது 1 மணி நேரமாவது இடைவெளி இருந்தால் தான் ரொம்ப அந்த மருந்து நல்லா வேலை செய்யும். 2வது, இந்த மருந்து நம்ம சாப்பிட்டா பித்தம் சம்மந்தப்பட்ட எல்லா வித நோயும் குணமானது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது உடம்பு பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம கொடுத்த மருந்து, கொடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்து. 2வது, இப்போ ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, நமக்கு யாராவது ஏவல் பில்லி சுனி யாரும் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு பயம் இருந்தால் இந்த மருந்தை சாப்பிட்டாலே குணமாயிரும். 2வது, அந்த முனிவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மருந்தை சாப்பிட்டாலோ அல்லது வீட்டில் இருந்தாலோ அவங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் இராது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசில் இருந்தால் இந்த மருந்தை பயன்படுத்திக்கங்க. ஏற்கனவே ஏவல் பில்லி சூனியத்துக்கு அப்படி இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருந்தால், இல்லைன்னா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தைலம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதாவது போகர் மாமுனிவரின் சிஷியர் புலிப்பாணி வைத்தியர் சொன்ன முறையில் ஏவல் பில்லி சூனியம் தைலம்லாம் போட்டு பயன்படுத்திட்டு வரோம். இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்குது. அதை பயன்படுத்தி ஏகப்பட்டவர் பயன்படுத்தி வராங்க. அதனால் நல்ல நல்ல மருந்துகள்லாம் உங்களுக்கு பதிவு போட்டு வரோம். இந்த நிறையா முக்கியமான, அதுவும் 2வது அனுபவத்தில் நம்ம செய்த மருந்து, செஞ்சுக்கிட்டு இருக்க மருந்து, இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க மருந்து தான் நம்ம அதிகமாக பதிவு போட்டு வரோம். நம்முடைய சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நிறையா மருத்துவ குறிப்புகள், மற்ற ஆலோசனைகள் எல்லாமே சொல்கிறோம். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதிலுக்கு அந்த மருந்து, அதாவது ஃபோனில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, அதுக்கு என்ன மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு வீடியோவிலேயே சொல்லிக் கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.